இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சென்னையில் மாற்று சமூகத்தை சேர்ந்த பெண்ணை காதலித்து திருமணம் செய்த பட்டியலின வாலிபர் ஆணவ படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. சென்னை பள்ளிக்கரணை பகுதியை சேர்ந்தவர் பிரவீன். இவருக்கு வயது 26. இவர் கூலி வேலை செய்து வருகிறார். பட்டியலின சமூகத்தை சேர்ந்த இவர் கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு ஜல்லடம்பேட்டை பகுதியில் வசிக்கும் மாற்று சமூகத்தை சேர்ந்த சர்மி என்கின்ற பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். பின்னர் பள்ளிக்கரணை பகுதியில் 2 பேரும் ஒன்றாக வாழ்ந்து வந்தனர். பெண் வீட்டாருக்கு சர்மி வேறு ஒரு சமூகத்தை சேர்ந்த நபரை காதலித்து திருமணம் செய்து கொண்டது பிடிக்கவில்லை. இதனால் சர்மியின் காதலுக்கு அவர்களுடைய பெற்றோர் எதிர்ப்பு தெரிவித்தனர். அது மட்டுமின்றி சர்மி பெற்றோர் பேச்சை மீறி பிரவீனை திருமணம் செய்து கொண்டதால் அவரை பழிவாங்க நினைத்திருக்கிறார்கள். இந்த நிலைமையில்தான் நேற்று இரவு பிரவீன் பள்ளிக்கரணை பகுதியில் இருக்கக்கூடிய டாஸ்மார்க் பாரில் மது அருந்த சென்றிருக்கிறார். பின்னர் மது அருந்துவிட்டு வெளியே வந்த பிரவீனை 4 பேர் கொண்ட கும்பல் ஒன்று சரமாரியாக வெட்டி கொலை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றது. இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த அந்த பகுதி மக்கள் உடனே பள்ளிக்கரணை காவல் நிலையத்துக்கு தகவல் கொடுத்தனர். அந்த தகவலின் பேரில் சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் இரத்த வெள்ளத்தில் மயங்கி கிடந்த பிரவீனை மீட்டு சிகிச்சைக்காக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். அதனைத் தொடர்ந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பிரவீன் இரவு நேரத்தில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். பின்னர் இந்த கொலை சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். முதல்கட்ட விசாரணையில் பிரவீன் மாற்று சமூகத்தை சேர்ந்த பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொண்டதால் ஆத்திரமடைந்த அந்த பெண்ணினுடைய அண்ணன் தினேஷ் என்பவர் தன்னுடைய நண்பர்களுடன் சேர்ந்து பிரவீனை கொலை செய்துவிட்டு தப்பி சென்றது தெரியவந்தது. இதனை அடுத்து போலீசார் தனிப்படை அமைத்து தப்பி ஓடிய கும்பலை தேடி வருகிறார்கள். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பாஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.